seems like an accident. Hello lovely people, welcome back to my channel. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா we'll be discussing about three things. So first வந்து பார்த்தீங்கன்னா saddle stay of R15V3. Last time block போட்டேன், but அந்த block நான் delete பண்ணிட்டேன் because I wasn't satisfied with that. So இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் சொல்லலை அதை பற்றி because everybody knows about the saddle stay. So சின்னதாக தான் சொல்லியிருக்கேன் saddle stay. You can have the glimpse of clips பார்க்கலாம் நீங்கள் after that. Second thing is the Castrol Power 1. So இது வந்து first time நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ஃபீட்பேக் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தி டெஸ்ட் ரைட் ஆஃப் அட்வென்ச்சர் 390. ஸோ everything will be in today's blog. So you can guys watch the video and I'll get you back guys after the video. Bye. Hey guys, so இப்போ போயிட்டு இருக்கோம் நம்ம KTM ஷோரூம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. Castrol ஆயில் சேஞ்ச் பண்ணி இது நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக தான் இருக்குது, ரிஃபைண்டாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு கூட பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை Castrolக்கும் அப்புறம் வேறு ஏதாவது. பட் மோட்டிவ் அசாய் லிக்விமோலி எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு கிடையாது இது Castrol. ஐ எம் நாட் ஃபீலிங் தட் மச் ஸ்மூத் இன்ஜின். அண்ட் ஆனால் இப்போ அந்த ஓவர் ஹீட்டிங் வந்து இப்போ இல்லை, டிராஃபிக்கில் ஓட்டுனா ஓவர் ஹீட்டிங் இல்லை, ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. நான் பைக்கில் வந்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸு காரில் வராங்க, ஸோ அவங்க பின்னாடி இருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து KTM ஃபைனலைஸ் பண்ணியிருக்கான். KTM ரொம்ப பிடிக்கும் எனக்கும், ஆனால் இது வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்ததில்லை எனக்கு KTMல. ஃபர்ஸ்ட் அவன் ராயல் என்ஃபீல்டு டிசைட் பண்ணா, பட் ட்ராப் பண்ணிட்டான், தெரில. இட்ஸ் எவ்ரிபடிஸ் ஓன் சாய்ஸ். இப்போ வந்து KTM வந்து டிசைட் பண்ணியிருக்கான், KTM Duke 250 இப்போ லேட்டஸ்ட்டாக வருது BSX மாடல். ஸோ அதுதான் இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம 100 feet ரோட்டில் இருக்கோம். டிராஃபிக்கு ஐயோ பயங்கரமாக இருக்குது டிராஃபிக்கு. இந்த டிராஃபிக்ல எல்லாம் பைக் ஓட்டுறது கொஞ்சம் கடுப்பான விஷயம். அதுவும் சேடல் வேற இருக்கு பின்னாடி. சேடல் வச்சுட்டு இந்த டிராஃபிக்ல கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த பாலால போறதே ஒரு தனி ஒரு ஃபீல் வருது. ரொம்ப ஸ்ட்ரெச்சான பாலம். ஒரு முழு கோயம்புத்தூரே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இந்த பாலத்தில். இங்கே என்ன தெரியலையே, நோ ரீசன், ஏன் இவ்வளோ டிராஃபிக்னு தெரியல, ஏன் இவ்வளோ டிராஃபிக்னு தெரியலையே, நோ ஐடியா அட் ஆல்.
தெரியல, நிறைய பேர் யூட்டன் அடிக்கிறாங்க. மேபி டிராஃபிக்காக இருக்கனால இருக்குமோ தெரியல. ஆனால் எதுக்கு இவ்வளோ டிராஃபிக் தெரில. Seems like an accident. So it was an accident. இதுக்குதான் சொல்றேன் guys, பொறுமையா ஓட்டணும். என்னைக்குமே நம்ம ரொம்பவே பொறுமையா ஓட்டணும். நமக்கு தெரியாது எப்போ நம்ம கூட என்ன நடக்கும்னு. ஸோ ஸ்பீட் தேவையில்லை, ஜாலியா ஃப்ரீயா ஓட்டுங்க. ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. அவசரப்பட வேண்டாம், ஓவர்டேக் எடுக்க வேண்டாம் அன்வான்டா, இல்லைன்னா கான்சிக்வன்சஸ் ரொம்ப மேஜரா இருக்கும். So guys, 390 adventure test ride பண்ணியாச்சு. My goodness, பைக் பைக்கா செம்ம டார்க்கு, செம்ம பவர். எனக்கு இப்பவே புக் பண்ணி எடுத்துடலான்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. கம்ஃபர்ட்டா இருந்துச்சு, அவ்வளோ கம்ஃபர்ட். ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டி ஓட்டி இப்போ திடீர்னு அட்வென்ச்சர் டைப்ல உட்காந்ததுக்கு அப்புறம் ஒரு தனி ஃபீல் வருது. ஓகே, இப்போ நம்ம கிராஸ் கட் போகிறோம். அங்கே இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைல் ஹோல்டர் சார்ஜர் சார்ஜ் ஆக மாட்டேங்குது. ஸோ புது மொபைல் ஹோல்டர் சார்ஜர் வாங்கணும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்.
லோக்கல்ன்ட்டாங்க மொபைல் ஹோல்டர். பேட் டே. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, I was able to test out KTM Adventure 390. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இப்போ வண்டியில் பார்த்தீங்கன்னா சேடல் ஸ்டேயும் நான் மாற்றியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் R15V3 சேடல் ஸ்டே. பைக்கர் சாய்ஸ் கிட்ட இருந்து நான் வாங்க. அண்ட் ஐ டோன்ட் திங்க் R15V3 சேடல் ஸ்டே கூட ஏதாவது பிளாக் இருக்குன்னு I saw 1 or 2. ஸோ பைக்கர் சாய்ஸ் கிட்ட எனக்கு நல்லா டீல் கிடச்சிது இந்த சேடல் ஸ்டேக்கு. ஸோ ஐ ப்ரிஃபர் பைக்கர் சாய்ஸ். இந்த சேடல் ஸ்டே மாட்டி எனக்கு ஒரு R15V3 பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவசரத்துக்கு அதை கழட்டி வைக்க முடியாது. பிகாஸ் பில்லியன் சீட் வந்து பார்த்தீங்கன்னா டீ ஸ்டானோட தான் கழட்டணும். அதனால் நம்ம கழட்டிட்டு மாட்டிட்டு வந்து கொஞ்சம் கஷ்டம் இந்த R15V3ல. ஸோ மாட்டியை வச்சுட்டு டிராஃபிக்கில் ஓட்டுறது அதுவே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. பட் இந்த சேடல் ஸ்டே போட்டது நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. நம்ம வந்து லாங் ட்ரிப் போகிறோம், பில்லியோ குறைச்சி போகிறோம்னா பேக் வைக்கிறதுக்கு நமக்கு இது ப்ராப்ளம் இல்லைங்கிற சேடல் பேக்கும் இருக்குது. ஸோ அந்த சேடல் பேக் வச்சு இந்த வைக்கிறப்போ எந்த ப்ராப்ளமும் தெரியல எனக்கு. ஸோ லாங் ரைட்ஸ்க்கெல்லாம் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக போகலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சேடல் ஸ்டே பேக் இருந்துச்சுன்னா. ஆனால் நார்மல் R15V3 மாதிரி ஓட்ட முடியாது. நார்மலாக R15 எப்படி ஓட்டுவோமோ அந்த மாதிரி ஓட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம். ரோடு கிராஸ் பண்ணுறப்போ பார்க் பண்ணணும். வெதர் யூ ஆர் கிராசிங் வித் 2-wheeler or 4-wheeler or by walk, பார்க் பண்ணணும் ரோடு கிராசிங் எல்லாம். பிகாஸ் ஆப்போசிட்டில் வர்றவங்க என்ன ஸ்பீடில் வருவாங்கலாம் நமக்கு தெரியாது. வெல்கம் பேக் guys. ஸோ இன்றைக்கி பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு இன்சிடென்ட் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதோட இதுவும் நான் சொல்லியிருப்பேன் இந்த பிளாக்லேயே. ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா ஐம் ரியலி சாரி. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கேப்சர் ஆகிடுச்சு என்னோடய பிளாகில். எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் till next time, this is Nick Rossi signing off with love. Bye.